ஹலோ கைஸ், வெல்கம். நான் உங்கள் ஆல்கத்தமிழா. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் பார்க்க போகிறோம். பைத்தானில் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாம்டா ஃபங்க்ஷன் பைத்தானில் உள்ள ஒரு கூலான ஃபீச்சர். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஆல்கத்தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அந்த சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் அடிக்கடி கால் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கோடை நிறைய தடவை டைப் பண்ணாமல் இருக்காமல் ஒரே தடவை டைப் பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதான் பார்த்தோம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் அங்கே க்ரியேட் பண்ண எக்ஸாம்பிளே திரும்பி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபங்க்ஷன் கைஸ். இது புரியலன்னா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, சம்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸோட டோட்டல் கண்டுபிடிச்சி திரும்பி ரிட்டர்ன் பண்ணுது, அவ்வளோதான். இப்போது இதுதான் ஆல்ரெடி இருக்கே, அப்புறம் அதுக்கு நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சிலர் கேட்கலாம். நான் இதே ஃபங்க்ஷனை லாம்டாவில் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் லாம்டாவில் அதே சம் ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு சின்டெக்ஸ் இது எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். லாம்டா ஃபங்க்ஷன் இல்லை இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா முதல்ல லாம்டா அப்படின்ற கீவேர்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஃபங்க்ஷனில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். கம்மா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கோலன், அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத போட்டுடணும். ஆனால் இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸில் என்ன கண்டிஷன்னா, நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது மொத்தமாக ஒரே ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் தனித்தனியாக நீங்கள் எழுத முடியாது. முதல்ல சம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி 2-3 லைனில் நீங்கள் பிரித்து எழுத முடியாது. ஸோ மொத்தமாக ஒரே லைனில் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சி அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் இதை ஏன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அனானிமஸ்னால் என்ன, பேர் தெரியாத அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சம் கண்டுபிடிக்குது அப்படின்றது நீங்கள் உள்ளே படித்து பார்த்தா தான் தெரியும். சம் அப்படின்னு வெளிப்படையாக நம்ம எங்கேயும் சொல்லலை. ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக பேர் நம்ம கொடுக்கல, அதனால தான் இது அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த லாம்டா ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் டேரெக்டாகவும் கால் பண்ணலாம், இல்லை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு கால் பண்ணலாம். நான் இதை சம்னு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம்னா, சம் ஆஃப் ஏ, பின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கொடுக்க போகிற ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஏ அண்ட் பிக்கு போகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 10,20 கொடுக்கலாம். ஸோ எப்பவும் போல் பிரிண்ட் பண்ணிவிடுவோம் அதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் 30 வருது. 10 + 20 30. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த சம் ஆஃப் 10,20 கால் பண்ணும்போது சம் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இந்த 10 and 20 இந்த ஏ, பிக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த உள்ள எக்ஸ்பிரஷன் ரன் ஆகும். ஸோ நம்ம a + b அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 10 + 20 ரன் ஆகும். எப்போவுமே லாம்டாவில் என்னன்னா, நீங்கள் ரிட்டர்ன் வெளியப்படையாக சொல்லனா கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உள்ளது ரன் ஆகிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ சம்முன்ற இடத்துல அந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த சம்முக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து கால் பண்ணும்போது அந்த லாம்டாவோட ரிசல்ட் என்னவோ அது உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் வருது. இந்த லாம்டா ஃபங்க்ஷனோட இன்னொரு யூஸ் என்ன, இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அதை பார்க்கவே நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சில ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படையாக தேவைப்படுது அப்படின்னு இருக்கும். சில ஹை லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், இல்லை சில இது ஒரு லைனில் எழுத முடியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க்காக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாகவே கிரியேட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த லாம்டான்றது எங்கே உள்ள வருதுன்னா, சில இடத்துல சில ஃபங்க்ஷன் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அது அவ்வளோ காம்ப்ளெக்ஸாகவும் இருக்காது. இதே மாதிரி ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு இன்னொரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படலாம். அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் நீங்கள் தனியாக இன்னொரு ஃபங்க்ஷன் பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லாம்டா போட்டு ஒரே லைனில் அதை முடிச்சிடலாம். ஸோ இது எப்படியும் நீங்கள் அந்த ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வெளியிலையும் எங்கேயும் நீங்கள் கால் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு எதுக்கு தனியாக இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு லாம்டா ஃபங்க்ஷனாக போட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க.
ஸோ இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். மல்டிப்ளையர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்லைன்லேயே கண்டுபிடிக்கலாம், பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னன்னு ஒரே ஆர்குமெண்ட் வச்சுப்போம். இப்போது இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னவா இருக்கும்னு நம்ம பார்த்துடலாம். இதோட எய்ம் என்னன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்னு எடுத்துப்போம், ஏ அப்படின்னு வச்சுப்போம். ஏவையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இந்த ஏன்றது வந்து நம்ம ஃபங்க்ஷனில் எங்கேயும் பாஸ் பண்ணல, ஆர்குமெண்ட்டாகவும் அனுப்பலை, இல்லை ஏக்கு ஒரு நம்ம வேல்யூவும் கொடுக்கல. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கும் நம்ம ஒரு லேம்டா தான் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, நான் ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லேம்டாக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்துடலாம். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுக்குறேன், ஏன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த லேம்டா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஏ இன்ட்டு என், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் இப்போ இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நான் இன்னும் ஒரு 2 லைன் தான் இருக்குது, நான் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வெறுமா இந்த மல்டிப்ளையரை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வராது. ஏன்னா இப்போ மல்டிப்ளையர் 5 அப்படின்னு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட 5 வேல்யூ மட்டும்தான் தெரியுமே தவிர ஏன்னா என்னன்னு அதுக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷனாக இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணல, ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இப்போ இன்கேஸ் நான் மல்டிப்ளையர் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ மல்டிப்ளையரில் நான் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மல்டிப்ளையர் நீங்கள் கால் பண்ணும்போது அது வந்து இந்த லேம்டா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது, கரெக்டாக? ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகிற லேம்டா ஃபங்க்ஷனை நம்ம இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது ஈஸியாக புரியறதுக்காக லேம்டா ஃபங்க்ஷன்னே பேர் வைக்கிறேன், நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும், கரெக்டாக? இப்போ நம்ம பாருங்கள், இதை வச்சு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதுதான் இதில் இருக்கிற ஒரு கூலான ஆஸ்பெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ரெண்டுத்தையும் எடுத்துடுறேன். ஓகே ரன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 20 அப்படின்னு வருது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எந்த இடத்துலையுமே 2வையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணவே இல்லை, ஆனால் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் திரும்பி உங்களுக்கு முதலேருந்து சொல்கிறேன் எப்படின்னு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம், அதில் வந்து லேம்டா ஃபங்க்ஷனை ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து மல்டிப்ளையர் ஃபங்க்ஷனை வந்து 10ன்னு கொடுத்து கால் பண்ணுறேன். அதாவது n வந்து இப்போ 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது n வந்து 10ஆக இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இந்த லேம்டா ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் இதே மாதிரி ரிட்டர்ன் ஆகாது. எப்படி ரிட்டர்ன் ஆகும்னு பாருங்கள், அதையும் நான் காமிக்கிறேன். இப்போது ஆன்சர் வர லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, லேம்டா ஏன்றது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது, ஸோ ஏன்னு இருக்கும். ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ணுங்கள், n வந்து 10 ஆகிடும். ரிட்டர்ன் ஆகும்போது என்னன்னே ரிட்டர்ன் ஆகாது, ஏன்னா இந்த இடத்துல உள்ள n வந்து 10ன்னு மாறிடும் நம்ம இது கால் பண்ணது மூலமாக. ஸோ இந்த லேம்டா ஃபங்க்ஷனில் உள்ள டெஃபினிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஈஸியாக. இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் லேம்டா ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம், ஆர்குமெண்ட் 2ன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஏக்கு வந்து 2 போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து 2 × 10 20 அப்படின்னு வருது. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த லேம்டா ஃபங்க்ஷன் எவ்வளோ சிம்பிளாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளையர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதுதான் நடக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா, இந்த ஏவோட வேல்யூ வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக வெளிப்படையாக அனுப்ப வேணாம். இந்த மல்டிப்ளையர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏவோட ஆர்குமெண்ட்டை வெளிப்படையாக அனுப்ப வேணாம், அது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறதுக்காக தனியாக இன்னொரு ஃபங்க்ஷனை வெளிப்படையாக எழுதலை. ஸோ அதுக்குள்ளேயே சிம்பிளாக ஒரே லைனில் நம்ம அந்த லேம்டா ஃபங்க்ஷன் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் லேம்டா ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜ். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து
நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எப்போவுமே நம்ம கோடு அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கோடு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த லாம்டா நம்ம 2 போட்ட மாதிரி நம்ம என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆன்சர் 15 வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் இல்லை அனானிமஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஆல்கோரிதம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், பரவாயில்ல. யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் வந்து நான் கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கிளாஸஸ், அதுக்கப்புறம் சில அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றியும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே கேஸ், அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பீஸ் அவுட்.